இல்லையே, உன்னைத் தேடி உனக்குப் பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னைத் தேடி வருபவர் உனக்குப் பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் உனக்காகக் காண வேண்டுமா? அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்காக இந்த அப்பன் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றது. அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன். நீ எவ்வளவுதான் கூட இந்த அப்பன் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேன் என்று சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன், நிறைவேற்றி தருவேன். இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அதை பற்றியெல்லாம் என் தங்கம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். என் செல்லமே, உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்தார்கள்? நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை கொண்டு வந்து உனக்கு உதவியை செய்ய வேண்டும் என்று, உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யார் மனம் வந்ததோ அவரை பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கின்றார். சில நேரங்களில் நீ வேதனைப்பட்டிருக்கும் பொழுது உனக்கு மிகவும் மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி நீ எப்பொழுதும் நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி இவர்கள்தான் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்கள்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய நினைவுகளை எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா? எல்லோருமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாது போன்ற ஒரு வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்க்கையே உனக்கு பொறுப்பாகிவிட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில்தான் என்னிடத்தில் வந்து வேண்டுதலை வைத்திருக்கின்றாய். அப்பா, நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லையே. என் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் எப்படியும் எல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ? இப்பொழுது எதுவுமே இல்லாமல் பெருமையாக இருக்கின்றதே. மீண்டும் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அப்பா என்று என்னிடத்தில் வேண்டுதலை வைத்தாய் அல்லவா? என் செல்லமே, நீ எப்பொழுதும் உணர்வாயோ எண்ணங்களை மட்டுமே மனதுக்குள் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மீண்டும் உன் கைகளில் கொடுக்கும் என்று என்பதை
நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்களை ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதற்கு முன்பும் எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு வாழ்க்கையில் இன்று பொறுப்பை மட்டும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. இனி இந்த வாழ்க்கை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த அப்பன் உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உன்னிடத்தில் மாறப்போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்றாய். வெகு தொலைவில் இல்லை, எல்லாம் மிக அருகிலேயே இருக்கின்றது. உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வரும் நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது, விலகி ஓடப் போகின்றது. என் செல்லமே, நீ அவரை பிறந்ததற்கு முன்பாக காரணம் அந்த தீய சக்திதான். அது என்ன சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் சொல்வது தீய சக்தி சில மனிதர்களைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களைத்தான் தீய சக்தி என்றேன். என் தங்கமே, ஒருவருடைய வேண்டாத சூழ்நிலைகளாகத்தான் உன்னுடைய உறவு. உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்நிலையில் வலையில் சிக்கிக் கொள்ள வைத்திருக்கின்றார். அந்த சூழ்ச்சி வலையில் உன்னை இந்த துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டார். இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல்தான் அவர்கள் தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு, இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதில் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை என்பது நிரந்தரமல்லாதது. என் குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் மனதில் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து இருக்கின்றது. அதற்கு காரணமாகத்தான் நீண்ட காலமாக பிரிவுக்கு காரணமாகி இருக்கின்றது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றே நீ என்னவென்று முடியப் போகின்றது. நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட காலம்தான் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கை உனக்கு திருப்பி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, நீ இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களும், இதுவரை பட்ட அவமானங்களும், தேவையற்ற வீண் பேச்சுக்களும் இன்றே உனக்கு முடியப் போகின்றது. இதையெல்லாம் மாறப்போகின்ற நேரம். நீ நம்பிக்கையோடு இரு. இந்த அப்பன் நிலத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ கேட்டதை இந்த அப்பன் நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடத்தான் வந்திருக்கின்றேன், கொடுக்கப் போகின்றேன். என் மீது சந்தேகம் கொள்ளாமல், என்னுடைய வேண்டுதல் என்றும் பலிக்கத்தான் போகிறது என்று எதிர்மறையான எண்ணாமல், என்னுடைய வேண்டுதல் இன்று பலிக்கும் என்று, எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்துவிட்டு, உனக்கு எதுவும் நடக்காது, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் தான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டு இருக்காமல், நேர்மையான எண்ணங்களோடு இந்த அப்பன் மேல் நம்பிக்கை வை. உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் செல்லமே, நான் உனக்கு
சொல்கின்ற இது ஒன்றும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். எல்லா துன்பமும் உன்னை விட்டு விலகி விட்டது. இனி நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக் கூடாது. ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கை அழிந்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகள் செய்து உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் யாருடைய தேவையற்ற பேச்சையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்பத்தின் உறவுகளை பகைத்து கொள்ளாதே. 3ஆம் நபரிடம் தலையீடுதான் உங்களுடைய குடும்பத்தின் பிரிவுக்கு காரணமாக இருக்கின்றது. மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை உருவாகிவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நன்றாக இருப்பது, உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையாக இருப்பதும் மற்றவர்களின் கண்களுக்கு உறுத்தத்தான் செய்கின்றது. அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறு சிறு பிரச்சனைகளும் மூலமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி நிரந்தரமான பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கின்றேன். இது போன்ற எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நுழையவிடக்கூடாது என்று. ஆனால் என் குழந்தையே, நீ அதை கண்டு கொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைக்குள் இருந்து மாட்டிக்கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய். மீண்டும் வாழ்க்கையில் திரும்புமா? இதற்கு முன்பு இருந்த நாட்கள் சந்தோஷமான வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்குத்தான் உன் அப்பன் இன்று உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நீ காத்திருந்த காத்திருப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன் சந்தோஷ வாழ்க்கை மீண்டும் உனக்கு மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். பல சந்தோஷமான நினைவு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இத்தனை நாட்களையும் நீ கடந்து வந்து விட்டாய். இனிமேலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய சிறப்பானதாக மாறிவிடும். நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வரப்போவது கிடையாது. உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைப்பவர்கள், உனக்கு கெடுதலை நினைப்பவர்கள், உன் உறவோடு பேசிக் கொண்டிருப்பதை தடுத்து நினைப்பவர்கள், நீ நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கப் போகின்ற நேரம். மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறுமையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு, சூழ்ச்சிகளை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் இப்பொழுது வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் ஒரு பிம்பம் இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பு அவர்களுக்கு 1000 வழிகள் இருக்கின்றது. வழிகள் கிடைக்கப் போகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கப் போகின்றேன். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சில செயல்களை நான் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, அப்பன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய பொருளாதார தேவைகள் என்றும் உன் உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. யார் உன்னை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் உன்னுடைய பொருளாதார தேவைகள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்பொழுதும் இந்த அப்பன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பொருளாதார தேவைகளை எல்லாம் நிறைவு பெறும் பொழுது நீங்கள் யாரையும் எதற்கும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உனக்கானது. எல்லாம் உன் வாழ்க்கையில் யாரும் தேவையற்றதாக உன் சொற்களை எல்லாம் பேசிக்கொண்டு உங்களை கெடுத்துவிட முடியாது அல்லவா என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் செல்லமே. இப்படிப்பட்ட வாய்ப்பினை உனக்கு வெகு விரைவிலேயே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறு. உன்னுடைய பழைய வாழ்க்கையில் எப்படி மிகுந்த சந்தோஷம் இருந்ததோ அப்படிப்பட்ட வாழ்க்கை, அதற்கு மேலான சந்தோஷத்தையும் நீ அடையப் போகின்றாய். அடைய வேண்டும். தேடி வரப்போகின்ற உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உனக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக உனக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை எல்லாம் நல்லதாக மாறும். துன்பங்கள் அற்ற வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க போகின்றது. உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் வந்து தீய சக்திகள் எல்லாம் ஒளிந்து நல்ல காலமாக மாறிவிட்டது. காலம் பிறக்கப் போகின்றது என் தங்கமே. அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.